ஹலோ மக்களே, இன்னைக்கு என்னோட பர்த்டே செலிப்ரேஷன் எப்படி போச்சு அப்படின்னு தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. காலையில எழுந்திரிச்சோன்னு பயங்கர மூட் அவுட்டு. ஏன்னா எப்போதுமே முதல் தடவை கால் பேரண்ட்ஸ்ட இருந்து அப்பா அம்மா கிட்ட இருந்து வரும். ஸோ இந்த தடவை அப்பா அம்மா இல்லாததுனால எனக்கு ரொம்ப மிஸ் பண்ணேன் நான். ஸோ அதனால ரொம்ப மூட் அவுட்ல இருந்தேன். அப்பதான் நம்ம ஃப்ரெண்டு ஒரு அண்ணா வாங்க நம்ம வீட்டில் பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம அது சண்டே அப்படின்றதுனால நம்மளுக்கு சர்ச்சில் மேஸ் இருந்துச்சு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் மேஸ் போயிட்டு அப்புறம் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம சர்ச்சுக்கு தான் போனோம். இது ஒரு மாதா சர்ச்சு, இடைவிடா சகாய மாதா சர்ச்சு. ஸோ அங்கே போயிட்டு மேஸ் பார்த்துட்டு ஃபாதர் கிட்ட எல்லாம் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கிட்டு அப்புறமா வீட்டுக்கு போயிட்டு கேக் கட்டிங், அப்புறமா ஏதாவது ரெஸ்டாரண்ட் போகலாம் அப்படின்னு தான் பிளானு. ஸோ நல்லா இருந்துச்சு மாஸு, ரொம்ப பிளெஸ்ஸிங்காக ஃபீல் பண்ணேன். எப்போதுமே ஒர்க்கிங் டேல தான் பர்த்டே வரும். இந்த தடவை நம்மளுக்கு சண்டே வந்ததுனால பயங்கர பிளெஸ்ஸடாக ஃபீல் பண்ணேன். ஸோ கொஞ்சம் இவங்களோட சேர்ந்து இதெல்லாம் பண்ணதுனால கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகி லைக் என்ன சொல்றது, சோகங்கள்லாம் மறந்து நம்ம யார் இல்லாட்டினா என்ன, நம்மளுக்கு கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. ஸோ அந்த ஹாப்பினஸோட நம்ம வெளியில வந்தோம். இந்த மாதிரி பல நல்ல உள்ளங்கள் நம்மளுக்காக இருக்கிற போது நம்ம ஏன் கவலைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹாப்பினஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுக்கு போனோம். அவங்க வீட்டில் ஒரு குட்டி சிம்பா இருக்கான். இவன் தான் சிம்பா, ஸோ கியூட். ஸோ எங்களெல்லாம் முன்னாடி போக சொல்லிட்டு என் ஹஸ்பண்டும் அந்த அண்ணானும் போயிட்டு எனக்காக கேக் வாங்கிட்டு வந்தாங்க. குட்டி பசங்களாம் சேர்ந்துட்டு எனக்காக கேக் கட் பண்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரே ஷையா போயிடுச்சு. இவ்வளோ வயசானதுக்கு அப்புறம் இந்த பர்த்டே கேக் கட்டிங் அதெல்லாம் இருந்துச்சு. பட் என்ன அப்படின்னா இனியும் போதும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஸ்டில் இந்த மாதிரி கேக் கட்டிங்லாம் இருக்கிறப்போ பர்த்டேக்கு கொஞ்சம் ஹாப்பியா தான் இருந்துச்சு. ஸோ பின்னாடி அந்த டிவியில என்னோட பேர் போட்டு யூடியூப்ல பண்ண முடியும்ல, ஸோ அது மாதிரி போட்டு எல்லாரும் ஹாப்பி பர்த்டே சாங் பாடி நம்மளுக்காக கேக் கட்டிங் பண்ணினோம். காலையில இருந்தே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து கால் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்தியாவில் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, துபாயில் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அண்ட் யூஎஸ்ல கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டைம் ஜோனு. ஸோ டிஃப்ரெண்ட் டைம் ஜோனுனால நம்மளுக்கு முந்தின நாள் ஈவினிங்ல இருந்தே கால் அண்ட் விஷஸ் வாட்ஸ்அப்ல வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கால் பண்ணவங்களும் சில பேர் நைட்டே கால் பண்ணாங்க, முந்தின நாள் நைட்டே. ஸோ அவங்களுக்குலாம் ஆன்சர் பண்ணிட்டு இருந்தோம். Viana. நீங்க போங்க அண்ணா, போங்க. ஹலோ அண்ணா, போங்க. நீங்க ரெண்டு பேரு ஆமா, நீங்க வந்துருங்க. எடுங்கடா அவங்க போங்க 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 கட் பண்ணிடலாம்.
ஓகே. பாப்பா நீ போடா. ஆஃப் பண்ணிக்க. பரவாயில்ல, மியூசிக் தான் வருது. போடுங்க. பரவாயில்ல, விடுங்க, அப்படியே இருக்கட்டும். ஓடட்டும் விடுங்க. சரி, ப்ரே பண்ணிட்டு வச்சிருக்கேன். ஆஃப் பண்ணிடுறீங்களா? சும்மா Father and of the Son and of the Holy Spirit. Amen. அன்பின் நிறைவா, இதோ இந்த நாளை எங்களுக்கு கொடுத்திருக்காக நன்றி தகப்பனே. இதோ இந்த நேரத்தில் எங்களை குடும்பமாக இங்கு அழைத்திருக்கிறப்பா. இதோ குணசீலனுடைய பிறந்த நாள் அன்று நீதாமே அவர்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாகவும், இதோ பரிசு தாயினுடைய அரவணைப்போடு நாங்கள் வாழ வளர ஆண்டவரை மிகவும் இன்னும் அதிகமாக நேசிக்கிறதுக்கு, ஆண்டவருக்கு இன்னும் அதிகமாக இருக்கிறது நாங்கள் வருவதற்கு, நாங்கள் குடும்பத்தோடு உண்மை போற்றும் புகழும் நீ செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கவும் நாங்கள் எங்களை வழிநடத்தும்படியாக கேத்ரின் குணசீலி குடும்பத்தை நீர் ஆசிர்வதிக்கும்படியாக, அண்ணனையும் பிள்ளை விவியானாவையும் நிக்கல்சனையும் நீர் ஆசிர்வதிக்கும்படியாக, இந்த பிறந்த நாள் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிறந்த நாளாக இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் அவர்களின் ஆசீர்வாதத்தோடு நீ வழிநடத்தப்பட்டிருக்க நமக்கு நன்றியோடு போற்றுகிறேன். ஆமென். Thank you so much. Thank you. Are you 10? Are you 20? Are you 30? Are you 40? What cake is it? Tiramisu. I thought it was red velvet. Yeah, it tastes good. சூப்பரா இருக்கும். அப்படியே கரையும் வாயில. என்ன அப்படி போ அவன் ஊட்டுறாங்க. ஃபேமிலி ஊட்டிங் முடியட்டும். அங்க ஊட்டுங்க. It's really good. அங்க ஊட்டுறோம். I never tried it. அது சூப்பர். நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். வாங்க. எல்லாரோட ஃபேமிலி கேக்குது. பிரதர் தான் சொன்னாரு இது நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. Thank you. Happy birthday, thank you. Thank you. Thank you. So much. Let's go to fun buffet now. Small என்னயா? இதான் fun birthday. இதான் fun birthday. நல்லா இருக்கு. கேக் வந்து caffeine, right? Yeah, it's coffee. It's called tiramisu. இதுல இருக்கும் பாக்கோல. வச்சிட்டு பாருங்க. Yummy, yummy. நீங்க இது பண்ணுங்க. எல்லாம் சாப்பிடலாம். எனக்கு எங்க முஸ்லிம்ஸா? என்னையா gift எல்லாம்? அதான் எடுங்க. அம்மா ஒண்ணும் பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. கோல்டன் கலர்ல அழகா. வாவ். மேட்சிங் அமைஞ்சு போச்சு. அதான் எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்க. தெரியலையே. போட்டுங்க. வேணா அம்மா அம்மா போட்டு விடுறா. Yeah, I got you. திருப்பு. நீங்க ராவுனா எல்லாரும் கொடுத்துட்டான். ஓகே. ரொம்ப அழகா இருக்கு. Thank you so much. சூப்பரா இருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்குது. ரொம்ப கியூட்டா இருக்கு. ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங் ஆயிடுச்சு பாருங்க. அதாங்க. இருடா திருப்பி. ஓகே குட். Bless you. Thank you. Nice. You like it? Yes. Are you a baby? Not like this. Huh? Are you a baby? Are you a baby? Baby. You're a baby. Oh my dear baby. Vajula matta. My hands are cold, so. கொஞ்சனாச்சும் பயம் இருக்கா? இவன் கண்ணுல என்னோட Dress பட்டு. Kavachi. Guys,
கேக் கட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் புஃபே போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஸோ அங்கே போனால் நிறைய ஸ்ப்ரெட் இருக்கும், நம்மளுக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபுட் இருக்கும், டெசர்ட்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு நல்லா வந்து நம்ம வந்து என்ன பிடிச்சிருக்கோ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணோம். பட் இங்கே இருக்கிறது அமெரிக்காவில் சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் நிறையவே இருக்கும், எங்கே போனாலுமே சேம் டைப் ஆஃப் ஃபுட்டு தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து எல்லா ஸ்டேட்லேயுமே நம்ம வந்து ஓரளவுக்கு டேஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இன்னொரு வேணா ட்ரை பண்ணலாம், வேற ஏதாவது கியூசின் வேற ஏதாவது கண்ட்ரியோட ஃபுட்டு வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சூஸ் பண்ண இடம் வந்து ஒரு ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட்டு. ஸோ இந்த ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் பற்றி நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்குறேன். ஸோ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இப்போ அந்த ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் போயிட்டு இருக்கிறோம். இந்த ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் நம்ம வீட்டில இருந்து ஒரு 40 minutes டிரைவு. பட் ஆனால் சைனீஸ் ரெஸ்டாரண்ட் ரொம்ப பக்கம் தான். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, சண்டே தானே எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் வந்து நம்ம 40 minutes டிராவல் பண்ணிட்டு பேசிக்கிட்டே ஜாலியாக பேசிக்கிட்டே, நல்ல வெதர் வேற அன்னைக்கு, ஒரு மாதிரி சன்னி வெதரு. ஸோ அதனால வந்துட்டு லாங் டிரைவ் அண்ட் வித் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போகிறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இந்த ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நம்ம இப்போ வந்தாச்சு. இந்த ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸில் இருக்குது. ஷின்டோ அப்படின்னு பேர் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பேர். ஸோ அங்கே தான் இப்போ நம்ம வந்திருக்கிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் வந்து புக் பண்ணியிருக்கோம், டேபிள் வந்து நம்மளுக்கு வந்து ரிசர்வ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து உள்ளே வந்துட்டோம். அப்படியே வந்திருந்தாலும் நம்மளை வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து லைவ் குக்கிங் கவுண்டர்ஸ் இருக்கும். ஸோ அந்த லைவ் குக்கிங் பண்ணுறதுக்கு ஷெஃப்ஸ் எல்லாம் நம்ம முன்னாடி நின்று குக் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஷெஃப் வந்து அவைலபிளாக இல்லை அப்படின்றதுனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. இதுதான் அந்த டேபிள், நம்மளுக்காக புக் பண்ணியிருக்க டேபிள். ஸோ நம்ம வந்துட்டு மீல்ஸ் வந்து என்ன ஃபுட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்தோடனே நம்மளுக்கு வந்து சூப் அண்ட் சாலட் வந்து கொடுத்தாங்க. நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம். செம்மையாக இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் இந்த சாலடும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுக்கு மேலே ஒரு தக்காளி சட்னி மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ அதோடு சேர்ந்து இந்த வெஜ்ஜீஸ் எல்லாம் சாப்பிடும்போது அண்ட் அலாங் வித் த சூப் சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் வந்து டேஸ்ட் பண்ணுறேன். எங்கே போனாலும் சுஷி கிடைக்கும். இங்கே சுஷி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால நான் வந்து சைனீஸ் ரெஸ்டாரண்ட் போனால் கூட நான் சுஷிலாம் சாப்பிட மாட்டேன். ஸோ அதனால நம்ம அலக்காட் போக வேண்டாம், இந்த மாதிரி புஃபே தான் இதை கைண்ட் ஆஃப். ஸோ அதனால இதுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு என்ன சொல்றது, ஆப்பிடைசர் மாதிரி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதுக்கு வந்து உள்ள வந்து நம்மளுக்கு வந்து இந்த கிராபோட மசில்ஸ் இருக்கும்ல, அதுதான் உள்ள வந்து நம்மளுக்கு ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. செம்ம சீஸியாக இருந்துச்சு. அது கூட கொஞ்சம் சீஸ் அதெல்லாம் சேர்த்து அது கூட ஸ்டஃப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது கூடவே நம்மளுக்கு வந்து ஒரு தக்காளி சட்னி மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த வாண்டன் மாதிரி இருக்கிறத என்ன பண்ணணும், அந்த தக்காளி சட்னியில் டிப் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ அதுக்குள்ளேயே அவர் அந்த ஷெஃப் வந்து பக்கத்தில் இருக்க டேபிளுக்கு அவரோட இதெல்லாம் முடிச்சுட்டு இருந்தாரு. ஸோ ஒன்ஸ் அங்கே முடிச்சதுக்கப்புறம் அப்படியே இப்படிக்கா திரும்புவார் அப்படின்னு பார்த்தா கடைசியில் எங்களுக்கு அவர் திரும்பல. அதுக்கு பதிலாகவே வேற ஒருத்தர் தான் நம்மளுக்கு வந்து இது பண்ண வந்தாரு. ஸோ வந்தோடனே செம்ம ஹாப்பி எல்லாருக்கும். ஒரு லெமனேட் தான் எல்லாருக்கும் சொர்னு வாயில இது பண்ணி ஸ்குவீஸ் பண்ணிட்டு, அது ஒரு நம்மள ஃபுல்லுமே ஒரு இன்டராக்டிவ் லைவ் கவுண்டரு. ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு ப்ரான் ரைஸ் அண்ட் சிக்கன் ரைஸ் தான் ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால வந்துட்டு அது கூடவே கொஞ்சோண்டு வெஜ்ஜீஸ் அதுதான் ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி சாசஸ்லாம் கொடுத்துட்டு ஹி ஸ்டார்டட் குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ப்ரான் அண்ட் சிக்கன் ஒரு பிளேட் ஃபுல்லுமே, ஒரு ட்ரே ஃபுல்லுமே சிக்கன். நம்ம வந்து 2 ரைஸ் சொன்னோம். ஸோ 2 ரைஸு இப்போ வந்து ஃபுல் ரைஸை நம்ம வந்து 6 பேருக்கு டிவைட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு முன்னாடியே இந்த மாதிரி புகையெல்லாம் வச்சு நல்ல தீ வர்ற மாதிரிலாம் பண்ணி லைவ் கவுண்டர் தான் இங்கே.
That's so cool. That's real. Yeah, no joking. You didn't know that? My God, wait. You go school sleeping or what? You never know that? Oh my God, girl. I think I was. Yeah, sleeping a lot, girl. Yeah. Ice cream. Put some more ice cream. Yeah. More ice cream, yeah, wait. No time right now, baby. Come on, mess me up, girl. Yeah, wait. That's right, how you get cut, my man. Yeah, come on, girl. You too, by the way. Oh my God, girl. You have no sake. You tell me that you too. Noodles. எடுத்துக்கோ உங்களுக்கு தான் நான் சாப்பிட்டுக்கிறேன் ஏன் கொஞ்சம் ஒரு வாய் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு. நூடுல்ஸ் அண்ட் ப்ரான் ரைஸ் அப்புறம் சிக்கன் ரைஸ் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் வெளியில வர்றப்ப பார்த்தா ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற மாதிரி ஒரு பிளேஸ் இருந்துச்சு. அதில் ஷின்டோ அப்படின்ற அந்த லோகோ மேலே இருந்து யூவி லைட்ல இருந்து நம்மளுக்கு வந்துச்சு. ஸோ அதில் நின்றுட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பி விட்டோம். அப்புறம் வெளியில பார்த்தா நம்மளுக்கு இங்க கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் லைக் என்ன சொல்றது சால்மன் ஃபிஷ், அப்புறம் கிராபு, அதோட மசில்ஸ் மட்டும் தனியா எடுத்து, அப்புறம் ப்ரானு இதெல்லாம் வச்சிருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு என்ன கேட்குறோமோ அதை அப்படியே நம்மளுக்கு குக் பண்ணி தருவாங்க. இதில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சால்மன் நம்மளுக்கு இருந்துச்சு, சிக்கன் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம அவங்கக்கிட்ட சொன்னோன்னா குக் பண்ணி தருவாங்க. வீட்டுக்கு சாப்பிட்டதுக்கு அதுக்கும் செம்ம டயர்டு, உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. செம்ம டயர்டா இருந்துச்சு. வந்தோடனே படுத்து தூங்கிட்டோம். அதுல என்ன ட்ரிங்க் கொடுத்தாங்கன்னே தெரியல நம்மளுக்கு. அந்த ட்ரிங்கா இல்ல என்னன்னே தெரியல, இல்ல நிறைய சாப்பிட்டதா என்னன்னு தெரியல. செம்ம தூக்கம் வந்துருச்சு. நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு ஒரு வடைய போட்டோம், வாழைப்பூ வடை. சூப்பரா ஒரு வாழைப்பூ வடை செஞ்சாச்சு. இங்க கொஞ்சம் விரட்டி வச்சுக்கிறோம் எல்லாத்தையும். நல்ல மொறு மொறு என்று வாழைப்பூ வடை. இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏதாவது சொல்லுங்க. தெரியலையே, வாழைப்பூ மாதிரி மனச வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கு. பூ போல மனச வச்சு சந்தோஷமா இருக்கு. ஓகே, உங்கள் அறிவுரை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகே, நடுவுல இந்த எப்படி இருக்கு வடை? எப்படி இருக்கு? A1 இருக்கு வடை. A1 ஏன் சொல்லுங்க. இந்த மாதிரி வடைய சரவண பவன்லயும் அடையார் ஆனந்த பண்ணி போட்டாங்கன்னா பிசினஸ் பிச்சுக்கிட்டு போகும். ஓகே, நீங்க வாட்டுக்கு வளையல் வடை செஞ்ச கைக்கு வளையல் போடுவேன் அடம் பிடிக்க கூடாது. அதனால ஒட்டியானம் போட்டுருங்க. வளையல் ஏற்கனவே போட்டிருக்கனால ஒட்டியானம் போட்டுருங்க. ஸ்டெல்லா சொன்னாங்க ஒட்டியானம் போடுறேன், கொஞ்சம் மட்டும் வயிறு குறைங்கன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிருக்கிறாங்க. அதெல்லாம் குறைச்சிடலாம். மணி 7 ஆனாலும் இந்த மக்கள் நம்மள விடுற மாதிரி இல்ல. இங்கேயே தங்கிருங்கன்னு வேற சொல்றாங்க. அப்பா சாமி, நம்ம நாளைக்கு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகணும், அதனால நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பாய், டாடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிடாதீங்க, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹேவ் அ குட் நைட்.